IVM. It's story time. ஒரு குட்டி பேயோட குறும்புத்தனம் எல்லை தாண்டி போனப்போ என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஹிமாச்சல பிரதேசத்தோட ஒரு பகுதியில் புய்கார்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு சோதிடர் இருந்தார். அவர் பேரு பஞ்சோக். அவர் அந்த கிராம மக்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக சோதிடம் சொன்னதுனால அவரோட பேரு பல கிராமங்களுக்கும் பரவி இருந்துச்சு. அவர் சோதிடரா மட்டும் இல்லாம குறி சொல்ற ஒரு கோடாங்கியாவும் இருந்தாரு. அந்த ஊர்ல இருக்கிற முனியன் கோவில்ல உக்காந்துக்கிட்டு அவரு குறி சொல்லும்போது அவரு சொல்ற எல்லாமே அந்த முனியனே நேரா வந்து சொல்ற மாதிரி அந்த மக்கள் நம்புவாங்க. குறி சொல்றதையும் ஜோதிடம் பார்க்கறதையும் தவிர அவருக்கு பேய் ஓட்டவும் தெரியும். இறந்து போனவங்களோட ஆவிய வரவழைச்சு பேசவும் தெரியும். இதனால அவரை பார்க்கறதுக்கு அந்த ஊர்லேருந்து மட்டும் இல்லாம வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அவர் இருந்த புய்கார் கிராமத்திலேருந்து ரொம்ப தொலைவில் சத்தின்கிரின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. ஒரு நாள் பஞ்சோக்கை பார்க்கறதுக்கு அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் பஞ்சோக் கிட்ட, எங்க கிராமத்து தலைவர் தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. எங்க கிராமத்துல கோராமுள்ளின்னு ஒரு குட்டி பேய் இருக்கு. அந்த பேயோட அட்டகாசம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த பேயை எப்படியாவது அடக்கி எங்க ஊரை விட்டு துரத்தி விடுறதுக்காகத்தான் எங்க ஊர் தலைவர் உங்களை பார்த்து பேசிட்டு வர்றதுக்கு என்ன அனுப்பியிருக்காரு. நீங்க எங்க ஊருக்கு ஒரு தடவை வந்து அந்த பேயோட அட்டகாசத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பஞ்சோக் அவர்கிட்ட, அந்த பேய் எவ்வளவு வருஷமா உங்க கிராமத்துல இருக்கு, அது என்னென்ன செய்யுதுன்னு எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. சத்தின்கிரி கிராமத்திலேந்து வந்தவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த பேய் எங்க கிராமத்துல இருக்கு. குட்டி பேய் ஏதாவது ஒரு குறும்புத்தனம் செய்யறது வழக்கங்கிறதுனால நாங்களும் அது செய்யற எல்லா குறும்புத்தனத்தையும் பொறுத்துக்கிட்டோம். சில சமயம் அந்த குட்டி பேய் நாங்க சமைச்சு வச்சிருக்கிற உணவுப் பொருட்களை திருடிக்கிட்டு போயிடும். சில சமயம் ஆடு மாடுகளை அடைச்சு வச்சிருக்கிற கொட்டில திறந்து விட்டு உள்ள இருக்கிற ஆடுகளையும் மாடுகளையும் பயமுறுத்தி வெளியே விரட்டி விடும். இதை தவிர மூட்டையா கட்டி வச்சிருக்கிற உணவு தானியங்களை கீழே கொட்டி விடுறது, வயல்கள்ல இருக்கிற குப்பைகளை திடீர்னு கொளுத்தி விடுறது, தண்ணி எடுத்துக்கிட்டு வர்ற பானையை உடைச்சு போடுறது, சின்ன குழந்தைகள் எங்கேயாவது போகும்போது அவங்கள பயமுறுத்துறது, இத மாதிரி ஏதாவது ஒரு குறும்புத்தனத்தை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம அது குறும்புத்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் நாங்களும் அந்த குட்டி பேயை பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமேலும் எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பேய் எல்லை தாண்டி குறும்புத்தனத்தை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும், சத்தின்கிரி கிராமத்துல இருக்கிற எல்லா பெரியவர்களுமே தாடி வச்சிருப்பாங்க. தாடி வளர்க்கறத சத்தின்கிரியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப மரியாதையான ஒரு பழக்கமா பார்க்கறாங்க. எங்க ஊர்ல வந்து பார்த்தா தாடி இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தாடி வச்சிருப்பாங்க. தாடி இல்லாம இருக்கிறது ஒரு அவமானகரமான செயல் அப்படின்னு நாங்க நினைக்கிற அளவுக்கு தாடி எங்க கலாச்சாரத்தோடையே ஒன்றி போயிடுச்சு. 2 நாள் முன்னாடி எங்க ஊர்ல பஞ்சாயத்து கூட்டம் நடந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. எங்க கிராமத்து தலைவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவரோட தாடி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் திடீர்னு காணாம போயிடுச்சு. ஊர் மக்கள் முன்னாடி இப்படி நடந்தது கிராம தலைவருக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே பஞ்சோக் அவர்கிட்ட, தாடி எப்படி குறைஞ்சு போய் காணாம போச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சத்தின்கிரி கிராமத்திலேந்து வந்தவர் சொன்னாரு, அந்த கூட்டத்துக்கு கோராமுள்ளி பேயும் வந்திருக்குது. ஊர் தலைவர் பேச ஆரம்பிச்சதும் திடீர்னு அங்க வந்த பேய் அவரோட தாடிய தின்னுடுச்சு. நாங்க எல்லாரும் அங்க இருந்தோம். எங்களால அந்த பேய ஒண்ணுமே செய்ய முடியல.
வந்த வேகத்துல அது அவரோட தாடியை தின்னுட்டு உடனே அங்கேருந்து ஓடியும் போயிடுச்சு. தாடி இல்லாம இருக்கிறதுனால இப்ப எங்க ஊர் தலைவர் 2 நாளா வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. இது எங்க ஊர் தலைவருக்கும் எங்க ஊருக்கும் நேர்ந்த ஒரு பெரிய அவமானமா நாங்க பாக்கறோம். அதனால தான் கோராமுள்ளி பேய எங்க ஊரை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. பஞ்சோக் அவர்கிட்ட, சரி நீங்க உங்க ஊருக்கு போங்க, நான் பேய் விரட்டுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னும் 2 நாளைக்குள்ள உங்க ஊருக்கே நான் வரேன். அந்த பேய உங்க ஊரை விட்டு விரட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு. பேய் விரட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அடுத்த நாள் பஞ்சோக் சேகரிக்க தொடங்கினாரு. சில மூலிகைகள், ஒரு சவுக்கு, ஒரு ஆணி, மந்திரங்களை எழுதின 2-3 துணி, ஒரு எலுமிச்சம்பழம், இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சத்தின்கிரி கிராமத்துக்கு பஞ்சோக் வந்து சேர்ந்தாரு. ஊர் தலைவரோட வீடு ஒரே சோகத்துல மூழ்கி இருந்துச்சு. ஊர் தலைவர் அவரோட வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. கோராமுள்ளி வந்து அவரோட தாடிய தின்ன அதிர்ச்சியிலேந்து அவர் இன்னும் மீண்டு வரலங்கிறது அவரை பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. பஞ்சோக் அங்க வந்ததும் ஊர் தலைவரோட மனைவி அவருக்கு பார்லி மாவுல செஞ்ச சில தின்பண்டங்களையும் குடிக்கிறதுக்கு தேநீரும் கொடுத்தாங்க. பொய்கார் கிராமத்துக்கு வந்தவரும் அங்க இருந்தாரு. ஊர் தலைவர் பஞ்சோக் கிட்ட, இவர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு, இதை இப்படியே விட்டுட முடியாது. இன்னைக்கு என்னோட தாடிய தின்ன கோராமுள்ளி நாளைக்கே வேற யாரோட தலைமுடியையாவது தின்னலாம். அதுலயும் திருப்தி வராம அவங்க மூக்கையோ காதையோ கடிச்சுட்டா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தான் கோராமுள்ளிய எங்க ஊரை விட்டே துரத்தலான்னு நாங்க எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. பஞ்சோக் அவர்கிட்ட, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் இது வரைக்கும் 100 பேய்களுக்கு மேல ஊரை விட்டு துரத்தி விட்டுருக்கேன். நாளைக்கு காலையில உங்க ஊர் கோவிலுக்கு முன்னாடி நான் தீ வளர்த்து கோராமுள்ளிய விரட்டுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. பஞ்சோக் பேசினதை கேட்டதும் ஊர் தலைவருக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஆனா அதே சமயம் பஞ்சோக்கும் ஊர் தலைவரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்த கோராமுள்ளியும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பஞ்சோக் 100 பேய்களுக்கு மேல ஊரை விட்டு துரத்தி விட்டதா சொன்னதை கேட்டதும் கோராமுள்ளிக்கு அவர் மேல ரொம்ப பயம் வந்துடுச்சு. சேட்டை செய்யறதா நினைச்சுக்கிட்டு ஊர் தலைவரோட தாடிய தின்னிருக்க வேண்டாமோன்னு கோராமுள்ளிக்கு அப்பதான் தோணிச்சு. ஆனா இப்ப அதை பத்தி யோசிச்சு எந்த பயனும் இல்ல. இனிமே பஞ்சோக் கிட்டேந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும். அவரு இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு கோராமுள்ளி நினைச்சுது. ஆனா எல்லாமே இப்ப கோராமுள்ளியோட கையை விட்டு எல்லை மீறி போயிருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஊர் தலைவர்கிட்ட சொன்ன மாதிரி பஞ்சோக் அந்த கோவில் வாசல்ல தான் எடுத்துக்கிட்டு வந்த பொருட்களை எல்லாம் பரப்பி வச்சு தன்னோட வேலைய ஆரம்பிச்சாரு. அந்த கோவிலுக்கு முன்னாடி தீ மூட்டி மந்திரம் எழுதியிருக்கிற 2 துணிகளையும் தன்னோட தலையில கட்டிக்கிட்டு மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை அந்த தீயில புழிஞ்சாரு. அவரு இதை செய்ய ஆரம்பிச்சதுமே கோராமுள்ளியோட உடம்பெல்லாம் எரியற மாதிரி அதுக்கு தோணிச்சு. அவரு கையோட எடுத்துக்கிட்டு வந்திருந்த ஒரு ஆணிய அந்த தீயில பழுக்க காய்ச்சி அதுல கோராமுள்ளிய வந்து உக்கார சொன்னாரு. கோராமுள்ளி அந்த ஆணியில உக்கார மாட்டேன்னு தகராறு செஞ்சதும் அவரு எடுத்துக்கிட்டு வந்திருந்த சவுக்கால கோராமுள்ளிய ஓங்கி அடிச்சாரு. இப்ப கோராமுள்ளி பஞ்சோக் கிட்ட, நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சி கதற ஆரம்பிச்சுது. பஞ்சோக் அதுகிட்ட, இன்னொரு தடவை உன்னை இந்த ஊர்ல பார்த்தா இந்த நெருப்புல உன்னை தூக்கி போட்டுடுவேன், இப்ப தப்பிச்சு ஓடிப்போ அப்படின்னு சொன்னதும் கோராமுள்ளி அங்கேருந்து தலை தெரிக்கிற வேகத்துல ஓட ஆரம்பிச்சுது. ஆனா கோராமுள்ளி போட்டுக்கிட்டு இருந்த அங்கி மாதிரி ஒரு உடை மேல பஞ்சோக் காலை வச்சு அழுத்திக்கிட்டு இருந்ததுனால அந்த அங்கிய மட்டும் அங்கேயே விட்டுட்டு கோராமுள்ளி தப்பிச்சு ஓடிடுச்சு. பஞ்சோக் அந்த ஊர் பெரியவர்கிட்ட, கோராமுள்ளி தப்பிச்சு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுச்சு, இனிமே அது இந்த ஊருக்கு வரவே வராது அப்படின்னு சொன்னாரு. ஊர் தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பஞ்சோக்குக்கு நிறைய பரிசு பொருட்களையும்
பேய் விரட்டினதுக்கான பணத்தையும் கொடுத்தாரு. பஞ்சோக் அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்த எல்லார்கிட்டையும் விடை பெற்றுக்கிட்டு கிளம்பினாரு. அவர் எடுத்துக்கிட்டு வந்த பொருட்களை எல்லாம் திரும்ப எடுத்துக்கிட்டு போகும்போது கோராமுள்ளியோட அங்கியையும் அவர் மடிச்சு எடுத்துக்கிட்டாரு. அவர் சத்தின்கிரியை விட்டு கிளம்பி மலைகள் வழியா கீழே இறங்கி வந்துகிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு இடத்துல அவரு முன்னாடி திடீர்னு கோராமுள்ளி வந்து குதிச்சுது. கோராமுள்ளிய பார்த்து பஞ்சோக் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவரு தன்னோட மூட்டைக்குள்ள இருந்த சவுக்க வெளியே எடுத்தாரு. ஆனா கோராமுள்ளி அவர்கிட்ட, நான் உங்களை பயமுறுத்துறதுக்கோ தாக்கறதுக்கோ வரல, என்னோட அங்கி உங்ககிட்ட இருக்கு, அதை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துடுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி வேணா செய்யறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அது அப்படி சொன்ன உடனேயே அந்த அங்கி கோராமுள்ளிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பஞ்சோக்குக்கு புரிஞ்சிடுச்சு. அவரு உடனே கோராமுள்ளி கிட்ட, அங்கியும் கிடையாது சொங்கியும் கிடையாது, நீ இப்ப இங்கேருந்து கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னு கேட்டு சவுக்க சுழட்டினாரு. கோராமுள்ளி அவர் காலில் விழுந்து, அந்த அங்கி இல்லைன்னா குளிர் தாங்காம நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லி கதறிச்சு. ஆனா அது சொன்னதை பஞ்சோக் நம்பல. அவர் அதுகிட்ட, உனக்கு குளிர் தாங்கலைன்னா ஏதாவது கம்பளியையோ இல்ல சாக்கையோ எடுத்து போத்திக்கோ, அங்கியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா கோராமுள்ளி விடாம அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப ஒரு தடவை, என்னால உங்களுக்கு அடிமையாலாம் இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னோட அங்கியை என்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு அது கேட்டுச்சு. அது அப்படி சொன்னதை கேட்டதும் பஞ்சோக் அதுகிட்ட சொன்னாரு, அப்படின்னா உன்னோட அங்கி யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கு நீ அடிமை. இப்ப உன்னோட அங்கி எங்கிட்ட இருக்கிறதுனால நீ என்னோட அடிமை. நீ எங்கிட்ட அடிமையா இருக்க பிடிக்காம தான் அந்த அங்கிய திரும்ப தர சொல்லி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா நான் உன்னோட அங்கிய உன்கிட்ட தரப்போறதில்ல. நீ 2 நாள் உன் இஷ்டத்துக்கு உன் சொந்தக்காரங்களோட இருந்துட்டு 3ஆவது நாள் என் வீட்டுக்கு வந்து சேரு, உனக்கு அங்க நிறைய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம அவரு தன்னோட ஊருக்கு வந்து சேர்ந்தாரு. தன்னோட வாயாலேயே உண்மையை உளறி இப்ப பஞ்சோக் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் கோராமுள்ளிக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.